இடுமருந்து ஒருத்தருக்கு வயித்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடுமருந்தை எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு எளிமையான வழிமுறை உங்ககிட்ட இருக்கா? நீங்க பண்ணுவீங்களா? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மருந்து தான். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க வயிற்றில் எப்படி மருந்து வைக்கிறது, சாப்பாடு தானே சாப்பிட்டா மோஷன் ஆகி போயிடுது இல்லைன்னு. சில பொருள் இப்போ அப்படின்னு பார்த்தா சாப்பாடு சாப்பிட்டா மோஷன் ஆகிடுதுன்னா அப்போ எப்படி கொழுப்பு சேருது? அப்புறம் எப்படி விட்டமின் இ, விட்டமின் சி, விட்டமின் டி எப்படி எடுக்கிறீங்க சொல்லுங்கள்? கொண்டு போங்க, வீட்டில் போட்டுக்குங்க, எங்கேயும் அன்றைக்கி ஒன்றும் வெளியே போகாதீங்க. கரெக்டாக 2.5 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்குள்ளே சும்மா படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ரிலீஸ் ஆகிடும். சீரியஸாகவே சொல்கிறேன், சூப்பராகிடும். உங்களுக்கு உடம்புல உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒன்று போன மாதிரி. மறுநாளே பாருங்கள் வயிறு ஃப்ரீ ஆகிடும். என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன செஞ்சிட்ருக்கோம், அந்த மெய் மருந்தது, அந்த பித்து பிடிச்சது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல இருந்து அந்த தேவையான விஷயத்தை எடுத்துட்டோம்னா எல்லாமே கிளியராகி நார்மல் நிலைக்கு வந்துடுவீங்க. மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நிறைய விஷயங்கள் நீங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் இப்ப கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடுமருந்து அப்படின்னு கேக்குறாங்க. இடுமருந்து ஒருத்தருக்கு வயித்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடுமருந்தை எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு எளிமையான வழிமுறை உங்ககிட்ட இருக்கா? நீங்க பண்ணுவீங்களா? ஆக்சுவலி இடுமருந்துன்னு சொல்லுவாங்கம்மா. மருந்தில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா செய்வனிக்கக்கூடிய வைக்கக்கூடிய மருந்து இருக்குது, ஒன்று வசியத்துக்கு வைக்கக்கூடிய மருந்து இருக்குது. இந்த மாலிக் பாய், உங்கள் மாலிக் பாய் நான் கொடுக்குறது பார்த்திங்கன்னா முழுக்க வசியத்துக்கு மட்டும் தான் கொடுப்பேன். சில பெண்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் விட்டு ஆண்கள் போயிடுறது, இல்லை ஆண்கள் விட்டு பெண்கள் போயிடுறாங்க. லவ்வர்ஸ் வர வைக்கணும், கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும், கைக்குள்ளே இருக்கணும், சொல் பேச்சை கேட்கணும், குடும்பம் பிரியக்கூடாது, குடும்பம் ஒன்று சேரணும், அந்த பொண்டாட்டியை விட்டு புருஷன் போயிடக்கூடாது, புருஷன் விட்டு பொண்டாட்டி போயிடக்கூடாது, இதுக்காக நானே கொடுப்பேன். அது குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு. ஆனால் நிறைய பேர் இந்த மருந்தையும் பார்த்திங்கன்னா தப்பாக பயன்படுத்துவாங்க. ஒருத்தனை கெடுக்கிறதுக்கு, பித்து பிடிக்க வைக்கிறதுக்கு, பைத்தியக்காரனை வைக்கிறதுக்கு, வயிறு வீங்க வைக்கிறதுக்கு. இப்போ வயிறு வீங்கிச்சா என்ன பண்ணுவான்? அவனுக்கு மைண்டு மாறும். ஸோ வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆகிடும். வயிறு இவ்வளோ பெருசாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அவனுக்கு லைஃப்? யோசிச்சு பாருங்கள். அவனால் எதுவுமே ஃப்ளெக்சிபிளாக செய்ய முடியாது, மைண்டு வேலை செய்யாது, பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். பேசினதே பேசிக்கிட்டு இருப்பான், சொன்னதே திருப்பி சொல்லுவான், இல்லாத ஒன்று இருக்குன்னுவான். அவன் என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான் அவனுக்கே தெரியாது, மெய் மருந்து மாதிரி போகும். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் மருந்து தான். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க வயிற்றில் எப்படி மருந்து வைக்கிறது, சாப்பாடு தானே சாப்பிட்டா மோஷன் ஆகி போயிடுது இல்லைன்னு. சில பொருள் இப்போ அப்படின்னு பார்த்தா சாப்பாடு சாப்பிட்டா மோஷன் ஆகிடுதுன்னா அப்போ எப்படி கொழுப்பு சேருது? அப்புறம் எப்படி விட்டமின் இ, விட்டமின் சி, விட்டமின் டி எப்படி எடுக்கிறீங்க சொல்லுங்கள்? அம்மாவா இல்லையா? இது சாப்பிட்டா மீன் சாப்பிட்டா மீன் சாப்பிடுங்க விட்டமின் இ வருது, எக்கு சாப்பிடுங்க விட்டமின் சி வருது. இவ்வளோ சிபின்னு பேசுகிறாங்களே, இது சாப்பிட்டா மோஷன் ஆகிடுதுன்னா அப்போ இந்த சிபியெல்லாம் எப்படி போகுது? ஆயில் எங்கே போகுது? பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் எங்கே போகுது? அதே மாதிரி தான் மருந்தும். இந்த மருந்து சாப்பிட்டா இந்த மைண்டு மறுத்துரும். அதே மருந்தை இன்னொரு வசிய மருந்து கொடுத்தா அந்த ஆசையை தூண்டும். எப்படி இந்த ஓப்பனாக பேசுகிறாங்க, வயகர மாத்திரை சாப்பிட்டா எப்படி அந்த செக்ஷுவல் தூண்டுமோ அந்த மாதிரி இந்த வசிய மருந்து சாப்பிட்டா அந்த விஷயம் ஃபிக்ஸ் ஆகும். அவன் பின்னாடியே சுத்த வைக்கும், பித்து பிடிச்ச மாதிரி சுத்த வைக்கும். இவ்வளோ இருக்குது, இதுதான் உண்மை. ஆனால் மருந்து கொடுக்குறது நிஜமா? ஒன்று கெட்டது நல்லது இருக்குது. ஆனால் நான் இந்த மாலிக் பாய் நல்லது மட்டும்தான் கொடுப்பேன், குடும்பம் வாழ்கிறதுக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஆனால் அந்த கெட்டது மருந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இடுமருந்தே பார்த்திங்கன்னா அந்த பித்து பிடிக்கிறத வச்சுட்டாங்கன்னா மனுஷன் வாழ்கிறவனா நரக வாழ்க்கை வாழ்வான். சாப்பிட முடியாது, சாப்பிட்டா செரிமானம் ஆகாது, வயிறு பெருசாக உப்பிரும், இப்படி நெளிவாங்க, சரி வயிறு எரியும், நெஞ்செல்லாம் எரியும், அவங்களால ஃப்ளெக்சிபிளாக பேச முடியாது, வேர்த்து ஊட்டும், ரொம்ப பதட்டமாவாங்க. ஏன்னா அவங்க உள்ளே நார்மலாக இருக்கிற உடம்புல ஏதோ ஒரு பொருள் இருந்து ஒரு கட்டி மாதிரி கட்டியாக போகும். அந்த மாதிரி கட்டியாக உள்ளே போடணும்னா அவங்க ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்டர்ப் எல்லாமே அது பார்த்திங்கன்னா அவங்கள மெய் மறக்க வைக்கும். வேலைக்கு போகக்கூடாது, வேலை செய்ய விட. ஸோ லைஃபே அவனுக்கு ஸ்பாயில் ஆகிடுது. தயவு செஞ்சு சொல்கிற மக்கள், உங்களுக்கு ஒருத்தன் அடிச்சிட்டானா தயவு செஞ்சு திருப்பி அடிச்சிருங்க. பிடிக்கலையா ஒதுங்கிடுங்க. ஒருத்தனை ஏமாற்றி கூட ஒருத்தன் வாழ்ந்துடலாம், ஆனால் ஒருத்தனை அழித்து ஒருத்தன் வாழ முடியாது. ஏமாற்றக்கூடாது. இருந்தாலும் லைனுக்காக தான் சொல்கிறேன். ஒருத்தன் ஏமாற்றி கூட ஒருத்தனை இப்படி பொழைச்சி ஆகணும்னா விதி. அது ஒருத்தன் ஏமாற்ற ஒருத்தன் வாழணும், அதை விதி வாழ்ந்துடலாம். ஆனால் ஒருத்தனை அடித்து ஒருத்தன் வாழ முடியாது. ஒருத்தனை செய்வனை செஞ்சு ஒருத்தன் வாழ்ந்துட முடியாது. ஒருத்தனை கெடுத்து நீ அவன் அனுபவிக்க முடியாது. திருப்பி இன்னொருத்தன் கெடுப்பான். ஸோ அந்த மருந்து மட்டும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உங்கள் மனைவி, உங்கள் கணவன், லவர்ஸு, பசங்க சொல் பேச்சு கேட்கல, நான் சொல்கிறது கேட்க மாட்டேறான், பையன் தவறான வழிக்கு போகிறான், கெட்ட பழக்கத்துக்கு போகிறான்னா மாற்றுங்க, மருந்து கொடுங்க. தன் கணவர் தவறான வழிக்கு போகிறாரா, அவன் அஃபேரில் இருக்காரா,
மருந்து கொடுத்து மாற்றுங்க. தன் மனைவி தப்பான வழிக்கு போகிறாங்களா, மருந்து கொடுத்து மாற்றுங்க. புரியுதுங்களா? அக்கா தங்கச்சி சரியில்லையா, மருந்து கொடுத்து மாற்றுங்க. தம்பி சரியில்லையா, மருந்து கொடுங்க. பையன் அதுக்கு எல்லாமே கொடுக்கலாம். ஒருத்தன் சொத்து அனுபவிக்கிறதுக்கோ, ஒருத்தனை பித்து பிடிக்க வைக்கிறதுக்கோ, அவனை பயத்துக்கான அவன் பதவியில் நீ வரத்துக்கும், அவன் பொண்டாட்டி ஓப்பனாகவே சொல்கிறேன், அவன் விஷயத்தை நீங்கள் ஆசைப்படுறதால அவனும் ஒருத்தனை அழிக்கிறதுக்காக நீங்கள் பார்க்குறீங்க, நீங்களே அழிஞ்சிருவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த மருந்து ஊதி எடுக்கிறேன்னு சொல்கிறது பொய், வரவே வராது, அதெல்லாம் இம்பாசிபிள், சும்மா அதெல்லாம் சொல்கிறது. மருந்து ஊதி எடுக்கிறது முடியாத ஒரு விஷயம். மருந்து எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வயிறு உபசனம் ஆகிடுச்சி, செரிமானம் ஆகலை, ஜீரணம் ஆகலை, வயிற்றில் மருந்து இருக்கான்னா பார்த்தாலே சொல்ல முடியும். எப்படி? பார்த்தாலே சொல்லிடலாம் இது மருந்து இருக்குன்னு. ஸோ அந்த மருந்துக்கு நானே ஒரு மருந்து கொடுப்பேன். வித்தின் சாப்பிட்டா 2லேருந்து அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்குள்ள மோஷன் வெளியே வந்துடும். அந்த ஊதி எடுக்க வேணாம், வாமிட் எடுக்க வேணாம், அந்த மாதிரி இந்த ஜோக்கம் இங்கே வேணாம். நார்மலாக அவங்க கையிலே கொடுத்துருவேன். நீங்களே கொண்டு போங்க, வீட்டில் போட்டுக்குங்க, எங்கேயும் அன்றைக்கி வேணால் வெளியே போகாதீங்க. கரெக்டாக 2.5 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்குள்ளே சும்மா படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ரிலீஸ் ஆகிடும். சீரியஸாகவே சொல்கிறேன், சூப்பராகிடும். உங்களுக்கு உடம்புல உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒன்று போன மாதிரி. மறுநாளே பாருங்கள் வயிறு அப்படியே உள்ளே போயிடும். திருப்பி 1 வாரம் கழித்து இன்னொரு உருண்டை போடுங்க. ஸோ டோட்டலாகவே நார்மல் நிலைமைக்கு வந்துடுவீங்க. மைண்டு ஃப்ரீ ஆகிடும். என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன செஞ்சிட்ருக்கோம், அந்த மெய் மறந்தது, அந்த பித்து பிடிச்சது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல இருந்து அந்த தேவையான விஷயத்தை எடுத்துட்டோம்னா எல்லாமே கிளியராகி நார்மல் நிலைக்கு வந்துடுவீங்க. அப்போது யார் பிள்ளையோ, யார் பொண்டாட்டி, யார் புருஷனோ அவங்ககிட்ட அவன் போய் தன்னாலே சேர்ந்துருவான். ஸோ மருந்து கொடுப்பதும் நிஜம், அதில் வசியமும் இருக்குது, செய்வன மருந்து இருக்குது. தயவுசெய்து செய்வன மருந்து கொடுக்காதீங்க. வசியத்துக்கு வேணால் மருந்து நம்பி கொடுங்க. அப்படி செய்வன மருந்தில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இந்த மாலிக் பாய் நான் செஞ்சு நான் க்ளீன் பண்ணி உங்ககிட்டே கொடுக்குறேன். நீங்களே வீட்டில் சொல்வீங்க பாய் வந்துருச்சா இல்லையான்னு. அந்த அளவுக்கு துல்லியமாக கொடுக்க முடியும் மருந்து. ஸோ மருந்துன்றது உண்மைமா, அதில் 2 இருக்குது. ஸோ வசிய மருந்து இருக்குது, செய்வன மருந்து இருக்குது. நான் கொடுக்குறது வசிய மருந்து மட்டும் தான் கொடுப்பேன். செய்வன மருந்து கொடுக்கவும் மாட்டேன். செய்வனை செய்யவும் கூடாது, செய்கிறவனை இங்கே சேர்க்குறதும் இல்லை. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயத்த சொன்னீங்க. இடுமருந்துன்றது இருக்குது, இடுமருந்து கொடுத்தா எடுக்கவும் முடியும், இடுமருந்துலேருந்து கிளியர் பண்ணவும் முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு தெளிவான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.